ராம் ராம். பெரியவாச்சரணம். பெரியவாபுரத்துலேருந்து தனம் கோடி ராதாகிருஷ்ணன். இன்றைக்கி பெரியவா கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பெரியவாபுரத்தில் சுற்றி பிரதட்சணம் வர்றதுக்காக அந்த ஃபேவர் பிளாக் அந்த கல் பதிக்கிற திருப்பணி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக வருது, 18%. பெரியவா, அந்த ஜிஎஸ்டி இருந்தால் நான் ஏதாவது ஒரு நல்ல பண்ணலாமே பெரியவா, அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் ஏற்பாடு பண்ணுங்கோ பெரியவான்ட்டு ஒரு கோரிக்கை வச்சேன். உடனே பெரியவா அந்த இது இருக்கு இல்லையா, தண்டம், அதை தூக்கி விழலை, தூக்கி அடித்த மாதிரி இருந்தது. என்ன பெரியவான்னா, அரசாங்கத்துக்கு யாருடா வரி கட்டுவா, எப்படிடா அரசாங்கம் தர்மகாரியங்கள் பண்ணும் பெரியவா, அவள் தான் மிஸ்யூஸ் பண்ணுறாளே பெரியவா ஃபண்டன்னா, அது கர்மா பார்த்துக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாத, ஜிஎஸ்டியை கட்டு, அதில் தான் தர்மகாரியங்கள் நடக்கும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவா, ஒரு ஒரு வேத பாடசாலை மன்னிக்கணும், கல்வி சாலைகள் ஆரம்பிக்கும், மருத்துவமனைகளில் நடக்கும், சாலைகள் வசதி ஏற்படுண்டா. அதனால் நீ ஜிஎஸ்டி கட்டிடுன்னா நான் உடனே அவர் கான்ட்ராக்டர் ஃபோன் பண்ணி ஐயா ஜிஎஸ்டி போட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ராம் ராம் பெரியவா. இந்த திருப்பணி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பெரியவா அரசாங்கத்துக்கு வரி கட்டினா தான் அவளால் நல்ல காரியங்கள் செய்ய முடியும், தர்ம காரியங்கள். நான் ஜிஎஸ்டி கட்ட சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டேன் பெரியவா.